உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு இறுதிக்கட்ட இந்த 3 மாதங்களில் கிரகங்களுடைய அமைவுகளால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் எப்பேற்பட்ட நிலையை அடையுன்றத இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். அந்த குரு பகவான் ரிஷபத்தில் நின்று உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார், அதனுடன் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் அதே வீட்டில் இப்போ உச்சம் ஆட்சி பெற்று மீண்டும் அவர் கன்னியிலிருந்து துலாம், விருச்சகம், இப்படி அவரது பெயர்ச்சிகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவானின் பார்வை பெற்று நிற்கக்கூடிய தருணமாக இருக்கும். இந்த 3 மாதங்களில் மாபெரும் மாற்றங்கள், குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகுவில் இருந்து கேது வரைக்கும், அதாவது உங்கள் கிரகம் உங்களுடைய ராசி மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் இருந்து உங்களுக்கு கன்னி வரைக்குமே தொடர் கிரகமாளிகா யோகம் இருக்கும். ஒரு கட்டம் கூட மிஸ் ஆகிருக்காது. இந்த அமைவுகள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு திருப்பத்தை உண்டாக்க போகுதுன்றது 100% உண்மை. இந்த சுழற்சியால் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக மன அழுத்தங்களை சந்தித்து எவ்வளோ முயற்சி எடுத்து, நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து படாத பாடுபட்டு 100க்கு 99% எல்லா வேலையும் முடிக்கிறேன், கடைசி 1% எனக்கு எல்லாமே ட்ராப் ஆகுது, இதனால் ரொம்ப மன உளைச்சல் அடைகிறேன் அப்படின்ற அளவுக்கு வேதனைகளை சார்ந்து இருந்த நீங்கள் இப்போ ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க, நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டாக்க போகிறீங்க, மாபெரும் திருப்பத்தை உண்டாக்க போகிறீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் தொழில் ரீதியில் பட்ட அந்த நஷ்டங்களையும் மன அழுத்தங்களையும் சரி செய்து மீண்டும் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் டாப் பொசிஷனில் நிறுத்த போகிறீங்க. வாழ்க்கையில் நீங்கள் வழிகாட்டினவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் காட்டிய வழியில் போனவங்க இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறாங்க, உங்களை பார்த்து பொழைச்சவங்களும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தருக்கு வழிகாட்டி நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அதே வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்தால் அது உங்களுக்கு நஷ்டங்கள் ஆகுது. இப்படி ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்கள் முயற்சிகளை சுக்குநூறாக்குதுன்ற ஒரு வழி வேதனை தான். அந்த வழி வேதனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் இருக்கிறதுனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. தொழில் ரீதியில் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்க போகிறீங்க. வேலையில் இத்தனை நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்க போகிறீங்க. அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில இடைஞ்சல்களும் ஏற்கனவே சில சிக்கல்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் சரி செய்து அதை விட்டு வெளியில் வரக்கூடிய தருணமாக இது இருக்கும். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு நிறைய பேர் வேலையவே இழக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. இத்தனை வருஷம் சர்வீஸில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு உங்களுக்குன்னு ஒரு நற்பெயரை எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சேவர் ஆக்கிற அளவுக்கெல்லாம் சில முயற்சிகளும் சிலருடைய சூழ்ச்சிகளும் உங்களை அடைஞ்சிருக்கும். அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுக்கு இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனே தடப்பட்டு நின்று இருக்கும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது, இடமாற்றங்கள் உண்டாக போகுது. அது நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு அமைய போகுது. நிறைய பேர் ப்ரைவேட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து வேறொரு இடத்துக்கு போய் வேலை செய்யலாமா, ஏன்னா இங்கே எந்தவித ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையென்ற குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைய போகுது. மூவ் பண்ணுங்க, 100% ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சிலர் வேலையில் இருந்துகிட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்ற யோசனைகள் இருந்திருக்கும், அதற்குரிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ உங்களுக்கு அடையும். இன்னும் சிலர் செய்த தொழிலையே விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் சம்பளம் கொடுக்குற உங்களுக்கு முதலாளிக்கு இல்லாத நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க. இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்கள் எல்லாமே உடைஞ்சி இன்றைக்கி எல்லாத்துக்கும் நாம் தான் காரணமாயிட்டோமே, நாம் அவங்க வளர்ச்சியை நோக்கி எடுத்து வச்ச அடி எல்லாமே இன்றைக்கி சரிவுகள் உண்டாக்கி கடன் சுமைகள் அதிகமாகி இன்றைக்கி இனம் புரியாத வழி வேதனைகள், உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்ற வாங்காத இடத்துல வாங்கி கேட்காத இடத்துல கேட்டு எல்லாத்தையும் உண்டாக்கி இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு செய்து இன்றைக்கி கடன் அதிகமானதை தான் மிச்சமே தவிர எந்தவித ஒரு நிம்மதிக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு என்ற ஒரு வேதனை உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எந்த விதத்தில் பாதிக்கப்படாமல் அந்த கடன் சுமைகள் எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் ஒரு வளர்ச்சியை அடைய போகிறீங்க. உங்கள் மனவேதனைகள் நீங்க போகுது. படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள் பல சிந்தனைகளோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே நீங்கி உங்கள் ஆரோக்கியம் இதனால் பாதிக்கப்பட்டுருமோன்ற அளவுக்கெல்லாம் சில பயம் உங்களுக்குள்ளே உருவாகிட்டு இருக்கு. அந்த பயம் வேண்டாம். கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு அழகான தெளிவான ஒரு ரூட்டை
நீங்கள் வந்துடுவீங்க, வெளியில் அழகாக ரெடி பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க. இதில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் திருமண லைஃப்லேயே பாதிப்புகள் சந்திச்சிட்டீங்க. சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய தருணமாக இருக்கும். இன்னும் சிலர் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு ஒரு அருமையான வாழ்க்கை வாழ போகிறீங்க. இன்னும் சிலருடைய நிலை எப்படி இருக்குன்னா, திருமண லைஃப்பை விட்டு வெளியில் வர முடியாமலையும் வாழ முடியாமலையும் தவிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி இன்றைக்கி என்ன செய்கிறதுனே தெரியலன்ற குழப்பம், கவலைகள் வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே உங்களை பலியாடாக்கக்கூடிய சில சூழல்கள் எல்லாமே உருவாயிடுச்சு. ஏன்னா உங்களுடைய கள்ளங்கபடம் இல்லாத மனசும், உங்களுடைய இரக்க குணமும், உங்களுடைய உண்மையான அன்பும் மற்றவங்க அது சுயநலத்துக்கு பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அதனால் அமைஞ்ச வாழ்க்கையை கூட தன் முயற்சியால் சரி செய்து ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு எதில் கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு அடுத்த இலக்கை கொண்டு போகணும் என்ற வைராகியத்துக்கு வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அந்த வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி கொண்டு போவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாகும், ஒரு நல்ல இலக்குக்கு வரும். அது மட்டும் இல்லை, திருமணம் அவங்களுக்கு உண்டானதுக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒரு பிளவினைகள் எல்லாமே உண்டாயிட்டிருக்கு. இது எல்லாமே மீண்டும் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும். மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் உருவாயிட்டிருக்கு. இதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். காரணம், குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை விழுது. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அவருடைய பார்வையே அங்கே விழும்பொழுது அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, சனிப்பார்வை உங்களுடைய விரயஸ்தானம் 12ஆம் வீட்டில் விழுது. சனிப்பார்வை 12ஆம் வீட்டில் விழுறதுனால வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளும் சரி, இல்லை தனுசு ராசி அன்பர்கள் சிலர் படித்த படிப்புக்கு மெரிட்டில் கிடைச்சி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கி கூட அது மிஸ் ஆகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால தடையாகிட்டு இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு அதாவது வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கம்பல்சரி வெளிநாட்டில் இருந்து நான் சொன்ன மாதிரியான இந்த மன அழுத்தங்களும் நம்பிக்கை துரோகங்களும் இனம் புரியாத உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் சில தடைகளும், இப்போ வேலையே போய் அடுத்த வேலையை தேடுன்ற நிலைமை, இது எல்லாமே சூழ்ந்து நிற்கும். இன்னொரு 1 மாதம் 10 நாள் 20 நாள் தான் வேலையினுடைய டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் வேற ஒரு வேலையை பிடிக்கணுமே, நான் என்ன பண்ணுறது தெரியலையன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூ 1-2ல் டவுனாக இருந்தாலும் 3வது ரேஞ்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். கவலைகள் வேண்டாம், நினைச்சதை முடிப்பீங்க. உங்கள் முயற்சிகள் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியால் வெற்றியை உண்டாக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும், குறிப்பாக திருமண விஷயங்கள் தடைப்பட்டு இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளன்ட்டு எல்லாம் கூடி வந்து அதனால் சில தடைகள் ஆகி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி திருமணமே அவ்வளோதானான்ற அளவுக்கெல்லாம் ஆன உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு அற்புத மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. நல்ல இலக்கு அடைய போகிறீங்க. மூவ் பண்ணுங்க. 100% சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேற்கொண்டு ஏற்கனவே திருமணமாகி புத்திரபாகியம் இல்லைன்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக பஞ்சம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் நீச்சம் அடைஞ்சி சூரிய பகவானை பார்க்கக்கூடிய இந்த தருணம் பெரிய லெவலில் ஒரு சுபிக்ஷத்தை உண்டாகும். அதனால் சுக்கிரன் மீண்டும் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு வந்து அவருடைய பார்வை செவ்வாயை பார்க்கக்கூடிய தருணம் உருவாக போகுது. இந்த கிரகங்களுடைய பார்வைகள் மாறி மாறி அதனுடைய நேர்கோட்டில் 180 டிகிரியில் விழக்கூடிய பார்வையால் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது. அதனால் உங்களுடைய பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ரொம்ப நாளாக கொடுத்த பணம் வரல நினச்சவங்களுக்கு அது வந்து சேரும். மேற்கொண்டு தொடங்கி இன்றைக்கி எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாமல் எந்த வேலையும் முடிக்க முடியலையே நினைக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய காலம். மூவ் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல் 100% உங்களுக்கு கை கொடுக்க போகுது. தனுசு ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஒரு பலமான ஒரு கால அமைவு இது. அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்களுடைய பரல்கள் எத்தனைகள் இருக்குது அப்படின்றது ஒரு சில கணக்குகள் இருக்குது. அதை சார்ந்து தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே நான் இப்படி நிறைய முறை பார்த்தேன், நிறைய கிரக பயிற்சிகள் நல்லா தான் இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு எதுவும் நடக்கலைன்ற விருதி உங்களுக்குள்ளே வேண்டாம். தயவுசெய்து நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடத்துல மாறும் பொழுது அங்கே பரல்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சில நல்ல இடங்களுக்கு போகும்போது பரல்கள் குறையும் போது அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்காது. சில இடங்களில் நல்ல இடத்துக்கு போகும்போது சில நேரங்களில் பரல்களும் அதிகமாக இருந்துட்டா அப்போ தான் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் டர்னிங் கிடைக்கும். அதனால் ஒரு தடவை 2
2 தடவை 3 தடவை நம்ம பாதிக்கப்பட்டோமே அப்படின்ற எண்ணத்தோட இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம். மூவ் பண்ணுங்க. இந்த 3 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் 2025 எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்கள் லைஃப்பில் பிரகாசமாக இருக்கணும்னா இந்த 3 மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க. அப்படி நீங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த விவரங்களை தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்து ஒரு நல்ல இலக்கை அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மாபெரும் டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.